உலகம் முழுவதும் வாழக்கூடிய என்னுடைய தமிழ் உறவுகளுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்மெல்லாம் இங்கே பொங்கல் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். கத்தாரில் தீபாவளி கொண்டாடுவதற்கு தயாராகிட்டு இருக்காங்க. தீபாவளியா அப்படின்னு கேட்டால் வெடிதான ஃபேமஸ்ஸு. அந்த வகையில் கத்தாரில் தீபாவளி தான். கத்தாரில் இருக்கக்கூடிய யுஎஸ் ஆர்மியை சேர்ந்த முக்கியமான நபர்கள் ஒரு 10,000 பேர் வச்சுக்கோங்களேன். இன்னும் கம்மியான அமௌண்ட்டான்னு கேட்குறீங்களா? அவங்கள எல்லாத்தையும் வெளியேற்றிருக்காங்க. காரணம் என்னென்னா, ஈரான் கத்தாரில் அட்டாக் பண்ண போகுது. அமெரிக்கா தானே ஈரானில் அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு சொன்னீங்க. இது என்ன புது கதையாக இருக்குது பிரசாத் அப்படின்னு கேட்டால், இது கதையெல்லாம் நிஜம். சரி, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட்லையும் அமெரிக்கா விளையாடக்கூடிய விளையாட்டில் ஈரான் பலியாடாக மாற போகிறாங்களா, இல்லை ஈரான் விளையாடக்கூடிய விளையாட்டில் இஸ்ரேல் காணாம போதா? இதுதான் இன்றைய டாபிக். டீட்டெயிலாக பேசலாமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. மிடில் ஈஸ்ட்டை பற்றி பேசிட்டு திடுதுப்புன்னு ஐரோப்பா பக்கம் டிராவல் பண்ணி வண்டியை கூட்டு போறியே, என்ன பிரசாத்னு கேட்டா, ஊர்சுலா மேம் ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டு போயிடுவோமே. So it's up to Denmark and Greenland and only to them to decide on matters that are concerning Denmark and Greenland. That's சிரிச்ச மணியமாக ட்ரம்ப்பை கலாய்க்கிறாங்க. என்ன தெரியுமா? கடத்தல் மன்னன் ட்ரம்ப்னு நம்மளால் அன்போடு வர்ணிக்கப்படக்கூடிய அந்த நபர் இப்போ என்ன தெரியுமா பண்ணுறாரு? கிரீன்லாண்டை எப்படியாவது தன்வசப்படுத்துறதுக்குன்னு தனியாக ஆர்மி செட்டப்லாம் ரெடி பண்ணி யூஎஸ் காங்கிரஸ்ட்டு அனுமதி கேட்குறாரு. யூஎஸ் காங்கிரஸ் கொடுக்கல. காசாவது கொடுக்குறேன்டா, ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு வீட்டுக்கு 10 லட்சம் ரூபா, 10 லட்சம் டாலர் கொடுக்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு பேசிப்பட்டார். அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கே பாதிப்பு வந்துடும் அப்படின்னு ரஷ்யா கப்பல், சீனா கப்பல்லாம் கிரீன்லாண்டு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது கிரீன்லாண்டு மக்கள் பாவம் இல்லையா? அந்த மக்கள் நம்ம காப்பாற்றணும்ல அப்படின்னு வேற குரல் கொடுத்து பார்த்தாரு. இது எதுக்குமே யூரோப் காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான 4 கண்ட்ரிஸ், பிரான்ஸு, ஜெர்மனி, இட்டாலி, இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் நாட் ஓகே சொல்லிட்டாங்க. அப்போது டக்குன்னு யூரோப்பியனுடைய மிக முக்கியமான பாதுகாவலர், யூரோப்பியன் யூனியனுடைய தலைவர் ஊர்சுலா அவர்கள் மைக்கு பிடிச்சி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, கிரீன்லாந்து பற்றி தொடர்ச்சியாக ட்ரம்ப் பேசிக்கிட்டே இருக்கார். கிரீன்லாந்து அதன் மக்களுக்கே சொந்தமானது, யாருக்கோ கிடையாது, ட்ரம்ப்புக்கு கிடையாது. டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து இந்த ரெண்டுமே இது தொடர்பான விஷயங்களில் முடிவெடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குது? டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்துக்கு மட்டும்தான் இருக்குது. அவங்க நாட்டை பற்றி அவங்க தானே முடிவெடுப்பாங்க. ட்ரம்ப்புக்கு அதை பற்றி என்ன கவலை அப்படிங்கிற யதார்த்தமான கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ஊர்சுலா அவர்கள் அமெரிக்காவோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர் தான். ஆனால் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எழுத்தில் எழுதப்பட்டது மாதிரி ஒரு நோட்டில். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். அப்படிப்பட்டவங்க ட்ரம்ப்புக்கு கிரீன்லாந்து கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த கட்டமாக கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உதை அப்படிங்கிற தளத்தில் இருந்து அமெரிக்க பணியாளர்கள் திடுதுப்புன்னு வெளியேற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். 10,000 இராணுவ வீரர்களும் வெளியேற்றம் அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட்டு. ஈரான் தாக்கப்பட்டுச்சுன்னா அமெரிக்க தளங்களும் தாக்கப்படும், அதனால தான் அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான ரிப்போர்ட்டு. அப்படின்னா என்ன பிரசாத் அப்படின்னு கேட்டால், இப்போது அமெரிக்கா B2 பாம்லாம் வச்சுருக்கு. டைரெக்டாக ஈரானை அட்டாக் பண்ண முடியும். 12,000 கிலோமீட்டர் கூட தாண்டி பொறுமையாக ஒரு நாள் ட்ராவல் பண்ணி அட்டாக் பண்ணும். ஆனால் ஈரானுக்கு அப்படி கிடையாது. அவங்கக்கிட்ட அந்தளவுக்கு ICBM கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய US தளங்கள்லாம் எது எது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அட்டாக் பண்ணுவாங்க. ஜூன் மாதம் கத்தாரில் ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? கத்தாரில் போய் அட்டாக் பண்ணாங்க. யார்? ஈரான். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு. அப்போது US தளங்கள் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அமெரிக்காவுக்கு நட்டம். அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய 10,000 இராணுவ வீரர்களையும் வெளியேற்றிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி நைட்டு தீபாவளின்னு நான் சொன்னேன்ல, அது கன்ஃபார்மு அப்படின்னு அர்த்தம். அப்போது US அட்டாக் பண்ண போகுது அப்படிங்கிறத டிசைட் பண்ணதுனால தானே US ஆர்மி வெளியில் போகிறாங்க. சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது அந்த US ஆர்மி வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய ட்ரம்ப்பு எப்போ அந்த சுவிட்சை அழுத்த போகிறாருங்கிறது தான். அதுக்கப்புறம் வெடிச்சிடும். ஈரானை அட்டாக் பண்ண வசதியாக இருக்கும். இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு கத்தார்கிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க ஈரான். ஏன்னா கத்தாருடைய வான்வெளி, சவுதி அரேபியாவினுடைய வான்வெளி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயங்கள். அப்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய சவுதி அரேபியா அரசு என்ன பண்ணியிருக்காங்க? எங்களுடைய வான்வெளியை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அமெரிக்காவுக்கு சொல்லிட்டாங்க.
இதனால அமெரிக்காவுக்கு தர்ம சங்கடமான ஒரு நிலை. என்னுடைய வான்வெளியை நீ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டியே, இனிமேல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா கத்தார்கிட்ட போய் உதவி கேட்குறாங்க. ஸோ அமெரிக்காவிடம் ஈரானின் கோரிக்கையை போட்டு கொடுத்தது யார்? கத்தார். ஈரான் என்ன பண்ணுறாங்க, எனக்கு வந்து பாதுகாப்பு கொடு அப்படின்னு சொல்லி யார்கிட்ட வந்து நிற்கிறாங்க? கத்தார்கிட்ட வந்து நிற்கிறாங்க. அப்போ 2 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து, என்னடா நீயும் நண்பனாக போயிட்ட, நீயும் நண்பனாக போயிட்ட, சரி பேசி தான் பஞ்சாயத்தை முடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ கத்தார் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் முடிவு எடுத்திருப்பாங்க, அது அமெரிக்காவுக்கு நம்ம சாதகமாக இருப்போமா இல்லை ஈரானுக்கு சாதகமாக இருப்பாங்கிறத கத்தார் முடிவு பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவில் அது ஏகாதிபத்தியத்துக்கு சாதகமாக தான் கத்தார் அரசு முடிவு எடுக்கும். யார்? அமெரிக்காவுக்கு சாதகமாக. யார் கத்தாரை கைப்பற்றுவது அப்படின்னு இந்த போட்டியில் அமெரிக்கா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. சரி, லாவ்ரோவ் அவர்கள் என்ன பேசுறாருன்னு பார்த்துக்கலாம். When it comes to Russia, there is the Senator Lindsey Graham. He is listed in the relevant Russian list, and recently he has been quite active. He has been. என்னடா ஒரு ஆண் பேசிக்கிட்டு இருக்காரு, பெண் வாய்ஸ் வருது அப்படின்னு கேட்டால் டிரான்ஸ்லேட்டில் இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யும். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ரஷ்ய லாங்குவேஜில் பேசினாங்க, அந்த பொண்ணு இங்கிலீஷ் லாங்குவேஜில் பேசிச்சு. நான் இப்போ உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரஷ்யா ஈரானுக்கு உதவக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா மிரட்டல் விடுக்கிறாங்களாம். கேட்டுக்கிங்களா? ரஷ்யா ஏற்கனவே 2 சரக்கு விமானத்தை அனுப்பிச்சி வச்சிருச்சு. அதில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் போயிடுச்சு ஈரானுக்கு. இப்படிப்பட்ட நிலையில் 500% வரி விதிப்பேன் அப்படின்னு எங்கள் மேலே வந்து அபாண்டமாக ட்ரம்ப் சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அது நியாயமா அப்படிங்கிற கொஸ்டினையும் கேட்குறாங்க. ஸோ வர்த்தகம் புரிவதற்கு தடையை விதித்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு லாவ்ரோவ் வந்து அப்படியே சிரிச்ச முகத்தோட ட்ரம்ப்பினுடைய நிலையை பார்த்து சிரிக்கிறார். 2 சரக்கு விமானம் ஈரானுக்கு வேற போயிடுச்சு அப்படின்னு சொன்னான்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்டை நினச்சி அவர் சிரிக்கிறார் போல. சரி, எது எப்படியாக இருந்தாலும் கடந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதி 14 பாலிஸ்டிக் ஏவுகணைகளால் கத்தார் தாக்கப்பட்டதை நினைவு கூறுறாங்க இப்போ மக்கள். கத்தாரில் இருக்கக்கூடிய நிறையா நண்பர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய வீடியோக்களை எடுத்து அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இம்முறை அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் அணு ஆயுத வார்ஹெட்டை வச்சு ஒரு அட்டாக் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ஈரான் கிட்ட அது மாதிரியான வார்ஹெட் இருக்கான்னு கேட்டால், யுஎஸ் காங்கிரஸ் சபை ஒரு 14 பக்க அறிக்கை கொண்ட ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று வெளியிட்டாங்க. ஈரானால் என்ன முடியும் என்ன முடியாது அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே வெளியிட்டாங்க. அதையும் நான் மக்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்ட நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு நல்லா தெரியும். அப்போ யுஎஸ் காங்கிரஸ் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ICBM அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கண்டமிட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணையை ஈரானால் வித்தின் 6 மந்த்தில் ரெடி பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அது இப்போ ஈரானுக்கு சாத்தியமாயிருக்கும். ஏன்னா அவங்கக்கிட்ட 400 கேஜி அளவிற்கான யுரேனியம் செறிவூட்டல் அப்படிங்கிறது இருக்குது. அதை வச்சு அவங்களால அந்த ICBM ரெடி பண்ண முடியும். இப்படிப்பட்ட நிலையில் அது ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆகலையா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஈரானில் ஒரு சின்ன நிலநடுக்கம் 4.6 அப்படிங்கிற அளவுக்கு பதிவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. அது அணு ஆயுத சோதனையாக கூட இருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்படுது. இது அமெரிக்காவினுடைய சேட்டலைட்டில் கண்ணில் படாமல் அவங்க செஞ்சுருக்காங்களாங்கிறது தெரியாது. நம்ம பொக்ரானில் அணுகுண்டு சோதனை செய்த போது உறங்கி கொண்டிருந்த உலகம் விழித்து பார்த்தது. அப்போ இந்தியா வந்து விடியலின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தது அப்படின்னு ஒரு பீரியடில் நானும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்போ அப்துல் கலாம் அவர்கள் வந்து இருந்த உயிரோடு இருந்த காலகட்டத்தில் அந்த நிகழ்வு நடந்தது. சரியா? இப்போ அதே மாதிரியான ஒரு சம்பவத்தை இப்போ ஈரான் செஞ்சுருக்காங்களோ அப்படின்னு டவுட் ஆகுது. சரி, அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அமெரிக்கா ஈரான் அட்டாக் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் அமெரிக்கா சைட்லேருந்து இப்போ B2 பாம்லாம் வந்து மிடில் ஈஸ்ட் பக்கம் போயிட்டுருக்கு. ஆனால் அந்த B2 பாம் போயிட்டு இருக்கிறதுக்கு பக்கத்துணையாக சில விமானங்களும் போகுது. அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பெரிய ரவுண்ட் அடிக்கிறாங்க, ரைட்டா? இப்போது B2 ஸ்பிரிட் விமானம்ங்கிறது B-35 அப்படிங்கிற அந்த விமானங்களோடு நெருக்கமாக அணிவகுத்து போகக்கூடிய காட்சியை தான் மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் நீங்கள் பார்க்குறீங்க. ட்ரம்ப்பு சுவிட்சை எப்போது தட்டுவார் அப்படின்னு தான் நான் சொன்னேன்ல, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் எப்போன்னு தெரியல. அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். பட் இந்த விஷுவல் பாருங்கள், ஷாக் ஆகிடுவீங்க. பட்டார்னு வெடிச்சு செதுறதா? ஈரான் கொடி இருக்கா? இது ஏஐ வீடியோலாம் கிடையாது, நிஜமாவே நடந்த ஒரு சம்பவம். சரியா? எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். விங் ஆஃப் ஜியான் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய அதிகாரப்பூர்வ விமானம், அது நெதன்யாகு பயணப்படக்கூடிய விமானம்னு சொல்கிறாங்க. அந்த விமானம் ஈரானில் போய் விழுந்துருச்சு எதேச்சையா அப்படிங்கிற செய்தி ஒன்று பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. இட்ஸ் ரூமர் ஆர் ட்ரூ அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதிலை என்னால் கண்டுபிடிக்க முடியல. விஷுவல் ஒன்று கிடச்சிச்சு, அது ரிலேட்டடாக ஜெருசலேம் போஸ்ட்டு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஜெருசலேம் போஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கையில் வெளியாகி இருக்கக்கூடிய செய்தியை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு புதியதொரு பிரச்சனையை இப்போ இஸ்ரேல் உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. இது பழைய வீடியோ அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க,
அதே நேரத்தில் ஜெருசலேம் போஸ்ட்டில் வந்திருக்கக்கூடிய செய்தியை ஆத்தென்டிகேட்டடாக வச்சுக்கிட்டு நான் இப்போது இந்த செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். விமானம் ஈரானில் சென்று விழுந்ததாக காட்சிகள் பதிவாயிருக்கு. இது அன்ஆத்தரைஸ்டு வீடியோ அப்படின்னு சொல்கிறாங்க. நெதன்யாகுவினுடைய விமானம் எதற்காக ஈரானுக்குள்ளே போய் விழுகணும்? ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தை செய்கிறதுக்கு இஸ்ரேல் பிளான் பண்ணியிருக்கலாம். அது நடக்காமல் போகவும் இந்த மாதிரியான விஷயத்தை கிளப்பி இது உண்மையிலேயே நடந்ததாக சொல்லி ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதற்கு இஸ்ரேலே கூட முயற்சி பண்ணலாம் அமெரிக்காவினுடைய துணையோடு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் இந்த மாதிரியான ஒரு ஷாட்டு 2024 பதிவு செய்யப்பட்டதாகவும் ஒரு வரலாற்று குறிப்பு இருக்குது. ரைட்டா? கிடைச்ச தகவலை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதில் எது உண்மை பொய்ங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. அடுத்ததா ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று. மக்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு இரங்கல் கூட்டத்துக்கு தயாராகிறாங்க. அந்த இரங்கல் கூட்டத்தில் இஸ்ரேல் ஒழிக, அமெரிக்கா ஒழிக, யூகே ஒழிக அப்படிங்கிற வாசகங்கள்லாம் கையில் வச்சுருக்காங்க. இப்போ என்னன்னா, அந்த கூட்டம் எதுக்காக தெரியுமா நடத்திருக்காங்க? மொசாட் இருக்காங்கல்ல, அவங்கள ஒரு 2000 to 5000 பேர் உளவாளிகள்னு கண்டுபிடிக்கப்பட்டு அவங்கள இந்த ஜேசிபி இயந்திரத்துக்கு முன்னாடி வச்சு தொங்க விட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் அதில் இறந்து போனது பொதுமக்களும் இருக்காங்க. அதில் 20,000 பேர் நெருக்கி வந்து இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. போராட்டத்தில் ஈடுபட்டவங்க மட்டுமே 12,000 to 20,000 வரைக்கும் கணக்கு போடுறாங்க. ட்ரம்ப்புக்கே கணக்கு தெரில, 24 மணி நேரத்தில் சொல்கிறேன்ட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட நிலையில் இரங்கல் கூட்டம் ஒன்று அந்த மக்களுக்காக நடத்தப்பட்டுச்சு. கொலை பண்ணதும் அவங்க தான், அது தூக்கு தண்டனை நிறைவேற்றி கொலை செஞ்சதும் ஈரான் அரசு தான். அதுக்கு இரங்கல் கூட்டம் நடத்துறது ஈரான் அரசு தான். பார்த்துக்குங்க, ரெண்டுமே பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆற்ற கதையாக செஞ்சுருக்காங்க. பட் அவங்க சைடில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், அவங்கெல்லாம் மொசாட் உளவாளிகள். சில பேர் பொதுமக்கள் இருக்காங்க, அவங்க தண்டனை குற்றவாளிகளை தண்டிக்கணும், அதில் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த நாட்டுடைய சட்டத்திட்டம் அப்படி. அதனால தான் நம்மளுடைய இந்திய அரசு என்ன பண்ணிட்டாங்க, ஈரானில் சுச்சுவேஷன் சரியில்லை, அவன் மூட்டை முடிச்சு கட்டிட்டு கிளம்பி இந்தியாவுக்கு வந்துரு அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்திய அரசு இது தொடர்பான விழிப்புணர்வு எண்ணையும் அவசர தேவைக்கான எண்ணையும் அறிவிச்சிருக்கு. யாராவது ஈரான்லேருந்து இது பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, தமிழர்கள், இந்தியர்கள் பார்த்துக்கிட்டு தயவுசெய்து இந்தியாவுக்கு வந்துருங்க. இப்போதைக்கு நிலைமை சரியில்லை. பொங்கலை இங்கே கொண்டாடுவாங்க, தீபாவளி அங்கே கொண்டாட போகிறாங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.